என்ன திமிர் இருந்தா என் மகனை கடத்துற அளவுக்கு துணிஞ்சிருப்பா. அவளை நீங்க பூஜையை கண்டினியூ பண்ணுங்க. ½ அன் அவர்ல ரிஷி இங்க இருப்பான். பாலாஜி போனை கொடு. துர்கம்மா வா, நாம பூஜை பண்ணலாம். வாங்க வாங்க உட்காரு. மது ரிஷிய கடத்தி வச்சிருக்கா. இன்னும் ½ அன் அவர்ல ரிஷி இங்க இருக்கணும். அவ்வளவுதான். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன். மது, நான் சொல்றதை கேளு. நான் உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். விடுங்க ஆண்டி. ஏண்டி வேலைக்காரி, எனக்கே துரோகம் பண்ணிட்ட நீ நல்லா வாழ்ந்துடுவியா? விட மாட்டேன்டி, உன்னை வாழவே விட மாட்டேன். மது, நான் சொல்றதை கேளு. ருத்ரையா தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. ரிஷி எங்க? மது 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 வேணாம். உங்க எல்லாருக்கும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. எப்படியோ ரிஷி இங்க வந்துருவான். அப்படி வந்தா அவனுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அப்படி மாறி நடக்க ஏதாவது பிளான் பண்ணீங்க? வேண்டாம் வேண்டாம் மது, இதுவும் பண்ணிடாத. நான் இங்க இருந்து போயிடுறேன். வாய மூடு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னை தாண்டி முதல்ல கொல்லணும். அது அப்புறம் செஞ்சுக்கிறேன். கிளம்புங்க இருந்து. கிளம்புடி. துர்கா, நீ அவசரப்படாத. ரிஷி வரட்டும். அவன் வந்தா முடிவு என்னன்னு தெரியும். ஆண்டி, நீங்க கூட இவங்க கூட சேர்ந்துட்டீங்கல்ல? இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மந்திரக்காரி எல்லாரையும் மயக்கி மாத்தி வச்சிருக்கா. இதுக்கு மேலேயும் என்னால வெயிட் பண்ண முடியாது. இவளை முதல்ல கொன்னாதான் எனக்கு ரிஷி கிடைப்பான கிளியரா தெரிஞ்சு போச்சு. மது, அம்மா 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 மது, கொஞ்சம் சொல்றது கேளுங்கம்மா. கொல்றேன். மது, மது, என்ன பண்ற நீ? வாரிஷி, உனக்காக தான் வெயிட்டிங். எங்க போன? எனக்காக கிஃப்ட் வாங்க போனியா? அம்மா தலையில கண்ண பார்த்ததும் அப்படியே பதற. இங்க பாருங்க ஆண்டி, நான் நினைச்சது நடக்கணும்னா என்ன கூட சுட்டுக்குவேன். ஏய், உனக்கு என்ன இப்போ? நான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதானே? நான் ரெடியா இருக்கேன். இப்போ இந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம். ரிஷி, என்ன பேசுற நீ? அவதான் வளரானா? நீயுமா? உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல்ல? நீயாவது அம்மா கிட்ட சொல்லி இருக்கணும்ல? சொல்லாம விட்டதுனால எவ்வளவு பிரச்சனை வருது பாரு. ரிஷி, அங்கேயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் தப்பிச்சு வந்து இங்கேயும் அதே டயலாக் சொல்லி தப்பிக்க பார்த்த ஆண்டி மது, உனக்கு இப்ப நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்.
ஓகே அம்மாவை விட்டுரு. இங்க பாருங்க சாமி, நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்துறீங்க. இவங்க யாரு மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏமா கண்டிப்பா அந்த கோயில் இங்கதான் இருக்கா? உனக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும், வாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? இங்க பாருங்க, எப்பவும் போல அங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு நிக்காதீங்க. எப்படியாவது துர்காவுக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க தான் அம்மா கிட்ட பேசணும். நல்ல கதையா இருக்க. அவங்க சாதாரணமா கோபப்படும் போதெல்லாம் நீ பேசுவ. இப்ப கையில துப்பாக்கியோட வந்திருக்காங்க. இப்ப என்ன பேச சொல்றியே? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? வேற யாராவது பேசினா கூட அவங்க நின்னு கேட்பாங்க. என்னெல்லாம் முதல்ல சுட்டுட்டு தான் மறுவேளை பாப்பாங்க. ஐயோ அண்ணா, என்ன எதுக்கு எடுத்தாலும் காரணமே சொல்லிக்கிட்டு இருக்காத. கொஞ்சமாவது முயற்சி பண்ணுவோம், பண்ணிதான் பாப்போம்னு ஏதாவது ஆறுதலா சொல்றியா? அப்படி சொல்ல உங்க அண்ணனுக்கு நல்லா உரைக்கட்டும். உரைக்கிறதுக்கு அதுனா கார குழம்பா? சரி சரி வாங்க. இப்ப என்ன உங்களுக்கு? அத்தை வந்து ரிஷிக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதானே? இதை என் கையில விடுங்க. இதை நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். தைரியமா வாங்க. வா, என்ன ஃபாலோ பண்ண. இதுதான் உன் பர்ஃபார்மன்ஸா? இத அங்க வந்து பண்ணு. இல்லம்மா, நிஜமாவே பயந்துட்டம்மா. சித்ரா தேவி அம்மா தலையில ஒருத்தன் துப்பாக்கி வச்சு நிக்கிறது, அந்த பத்ரகாளி தலையில துப்பாக்கி வச்சு நிக்கிற மாதிரியே தெரியுதுமா. மாட்டினா வங்கது என்ன ஆகும்? ஏய், இப்படி புலம்பாம என்ன பண்ணலான்னு யோசி. இதுக்கு மேலேயும் நீ உசுரோட இருக்க கூடாது. இதுக்கப்புறமும் நீ உசுரோட இருந்தனா பல பேரோட வாழ்க்கையை சீரழிப்பன்னு எனக்கு தெரியும். அதனால என் கையால நான் உன்னை சொல்றேன். துர்கா, நீ விலகு. இவ உன்னை கொல்ல வந்தவ. இவன் நம்ம சித்ரா தேவி அம்மா தலையிலே துப்பாக்கி வச்சவ. இந்த உலகத்துல ஒரு நிமிஷம் கூட இவ உயிரோட இருக்க கூடாது. இவளை என் கையாலே குத்தி கொன்னுடுற. விலகு. முடியாதுப்பா. நீங்க முதல்ல சொல்லத்தை கீழே போடுங்க. இல்லனா முதல்ல என்ன குத்திட்டு அப்புறமா மதுவை குத்துங்க. இதுக்கு நானும் தான் காரணம். என்னம்மா நீ என்ன காரணம்? எப்ப சித்ராமா தலையில துப்பாக்கி வச்சாலோ அவ உசுரோடவே இருக்க கூடாது. நீ விலகுமா, நானே அவளை குத்தி சாகடிச்சிடுறேன். துர்கா, நான் உன்னை இத்தனை தடவை கொலை பண்ண பார்த்தோம். ஏன் என்னை காப்பாத்துற? ஏன்னா உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதைத்தான் பண்ணிருப்பேன். நாம உருகி உருகி ஆசைப்பட்ட ஒருத்தரை வேற ஒருத்தி தட்டி பறிச்சா யாருக்குதான் கோவம் வராது. ஆனா மது, நான் உனக்கு மனசரிஞ்சு துரோகம் பண்ணல. எதுக்குமா? அவளை காப்பாத்தி நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிற. இவெல்லாம் போய் சேர வேண்டியவமா. நீ விலகுமா. ஆமா துர்கா, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்க கூடாது. தான் சந்தோஷத்துக்காக யார வேணாலும் கொல்லலாம் நினைக்கிற இவெல்லாம் இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம். மது, உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்த. ஆனா நீ என் மேல இருக்கிற ஆசையில எங்க அம்மா தலையில துப்பாக்கி வச்சுட்டே.
அப்படி மிரட்டி தாலி கட்டி என் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியுமா? என் வீட்டுல வந்து சந்தோஷமா வாழதான் முடியுமா? அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? லவ்ன்றதெல்லாம் மிரட்டி வரக்கூடாது. ஏன் மது அப்படி பண்ண? ஒவ்வொரு நிமிஷமும் நீதான் என் மருமகளா வரணும்னு எத்தனை நாள் நினைச்சிருப்ப. ஆனா இப்ப நினைக்கிறேன், நீ என் மருமகளா வந்திருந்தா என் பையன் வாழ்க்கை நரகமாயிருக்கும். நீங்க சொல்றது உண்மைதான். நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. இவ்வளவு அவமானத்தோட நான் இங்க உயிர் வாழறது வேஸ்ட். நான் இந்த குளத்துல விழுந்து செத்துறேன். இவங்க எல்லாரும் தான் விவரம் இல்லாம பேசுறாங்கன்னா, நீயுமா? நீ எதுக்கு சாகணும்? நீ சாகவும் தேவையில்ல, அவமானப்படவும் தேவையில்ல. உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்களே, அவங்க தான் அவமானப்படணும். என்ன துர்கா சொல்ற? யாரு விவரம் புரியாம பேசுறா? நீதான் விவரம் புரியாம உன்னை கொல்ல வந்தவளை காப்பாத்திருக்க. அம்மா, உங்களை எதிர்த்து பேசுற தகுதி எனக்கு இல்ல. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு பொண்ணோட மனசு கஷ்டத்தை போக்க நான் பேசியே ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் மது சுட வந்தா, அவ கொல்ல வந்தா, அதனால அவ உயிரோட இருக்க கூடாதுன்னு பேசுறீங்களே தவிர, அவங்க ஏன் துப்பாக்கியை எடுத்தாங்க? அந்த துப்பாக்கியை எடுக்கிற அளவுக்கு நிலைமையை உருவாக்குனது யாரு? சொல்லுங்கம்மா. மூச்சுக்கு 300 தடவை இவதான் என் மருமக, இவதான் என் மருமக, மதுதான் என் மருமகன்னு ஆசையா ஆழமா விதைச்சிட்டு, இப்ப திடீர்னு முன் ஜென்மத்து காதல், 400 வருஷத்து பந்தம் அப்படின்னு சொன்னா மதுவால எப்படி தாங்கிக்க முடியும்? இதே ரிஷி சாருக்கு மது செஞ்சிருந்தா இப்படிதான் அமைதியா போயிருப்பீங்களா? நீங்க மட்டும் என்ன ரிஷி சார், சித்ரம்மா தலையில துப்பாக்கி வச்சதுக்காக மதுவை இவ்ளோ கேள்வி கேக்குறீங்களே, ஆனா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா தலையில கை வைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே. அதுக்கு அவங்க எவ்வளவு கோவப்படணும்? எங்கேயோ லண்டன்ல இருந்த பொண்ணு அவங்க மனசுல ஆசையை வளர்த்துட்டு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்போ ஏமாத்துனா அதை தாங்கிக்கிட்டு கண் கலங்கி நிக்க மது என்ன மாதிரி பட்டிக்காட்டுல வளர்ந்த பொண்ணா? லண்டன்ல பிறந்த பொண்ணு. அவங்க துப்பாக்கியே தான் எடுப்பாங்க. அப்புறமா இங்க யாருமே வேணும் தப்பு செய்யறது இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவங்கள தப்பு செய்ய வைக்குது. இந்த சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்ப மதுவுக்கு வந்திருக்கு. மது தைரியமான பொண்ணு, அதான் துப்பாக்கி எடுத்துட்டாங்க. துர்கா, என்ன மன்னிச்சிரு. உன்னை போய் நான் கொல்ல பார்த்துட்டேனே, கொல்ல பார்த்துட்டேன். எல்லாரோட கஷ்டத்தையும் உன்னை மாதிரி யோசிக்க தெரிஞ்சா நான் இப்படி பண்ணிருக்க மாட்டேன். உன்னை மாதிரி எல்லாரையும் பத்தி யோசிக்கிற சூழல்ல வளரல துர்கா. அடேங்கப்பா, இது 10 சித்ரா தேவிக்கு சமமா இருக்கும் போல இருக்கே. பேசிய எல்லார் வாயும் அடைச்சிருச்சு. இதுகிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல இருக்கு. மாமா, என்ன முழிக்கிற? மைண்ட் வாய்ஸ் நினைச்சு எல்லாத்தையும் ஓப்பனாவே பேசிட்டேன். என்ன உன் மைண்ட் வாய்ஸோ? எங்கடா தாலி? அம்மா இந்தாங்கம்மா, உங்க கையாலேயே ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கம்மா. அம்மாடி, துர்கா, ரிஷி தம்பி வாங்க, அம்மா கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்க அம்மா. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்.
நல்லா இருக்கணும். எழுந்துருங்க. சரி, உங்க அப்பா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். நீங்க நல்லா இருக்கணும். அண்ணே, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லம்மா, இருக்கட்டும்மா, இருக்கட்டும். அண்ணே, எனக்கு கூட பிறந்த அண்ணா இருந்தா ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்களா? உங்க தங்கச்சியா இருந்தா நீங்க ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? அபர்ணா, அபர்ணாக்கா வாங்க. வா. அபர்ணா, அபர்ணா வாமா. இங்க வா. போமா. நல்லா இருமா, நல்லா இருமா. நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும். ரிஷி, இப்பதான் எனக்கு சந்தோஷம். துர்கா, நல்லா இரு. கங்க்ராஸ் மாப்ள. மாமா, மாமா ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க இருமா, மாமா. நல்லா இருமா. 2 பேரும் நல்லா இருக்கணும். எழுந்து.